ஃபோன்பேல இருக்கக்கூடிய யூபிஐ சர்க்கிள்னா என்ன, அந்த யூபிஐ சர்க்கிளை எப்படி வந்து ஃபோன்பேல யூஸ் பண்றது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள வந்தோம். ஃபோன்பேல இருக்கக்கூடிய யூபிஐ சர்க்கிள்னா என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்சுப்போம். இப்போ எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு பர்சன் வந்து அடிக்கடி வந்து அமௌண்ட் வாங்கிட்டு இருப்பாரு, நீங்க வந்து இருக்கிறப்பெல்லாம் அவருக்கு வந்து அனுப்பிட்டு இருப்பீங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து ஒரு பர்சன் கிட்ட அடிக்கடி அந்த அமௌண்ட் வந்து வாங்கிட்டு இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா இந்த யூபிஐ சர்க்கிள் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் வந்து இருக்கிறாரு, அவர் வந்து உங்ககிட்ட அடிக்கடி வந்து அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காரு, நீங்க வந்து அவருக்கு அடிக்கடி சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். இப்போ அவர் வந்து ஏதோ ஒரு ஷாப்ல நின்றுட்டு வந்து இந்த மாதிரி பேமெண்ட் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து அவருக்கு காசு அனுப்பி அதுக்கப்புறம் அவர் அங்கேயிருந்து அந்த ஷாப்புக்கு வந்து அமௌண்ட் அனுப்புவாரு. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பெருசா வந்துருக்குது. இந்த ஒரு ப்ராசஸை பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐ சர்க்கிள் வந்து ஈஸி பண்ணி வந்து கொடுக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூபிஐ சர்க்கிளில் நீங்க இன்வைட் பண்ணிட்டு அவரை வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து ஜஸ்ட் வந்துட்டு பே பண்றப்ப பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூபிஐ சர்க்கிள் உங்களோட நேம் போட்டு பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஷோ ஆகும். அப்ப வந்து அவர் யூபிஐ சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னா டைரக்டா பாத்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட போன்பே ஆப்ல பாத்தீங்கன்னா வந்து வரும். அதை நீங்க வந்து பார்த்து அது எவ்வளவு அமௌண்ட்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்ரூவ் டு பே கொடுத்து நீங்க வந்து உங்களோட மொபைல்ல இருந்து டைரக்டா பாத்தீங்கன்னா பே பண்ணிக்க முடியும். அதாவது பாத்தீங்கன்னா அவருக்கு நீங்க அனுப்பி அதை வந்து அவர் போன்ல இருந்து கடைக்கு அனுப்புறதுக்கு பதிலா அவர் ரெக்வஸ்ட் கொடுக்கறது மூலியமாக டைரக்டா பாத்தீங்கன்னா அந்த ரெக்வஸ்ட்டை நீங்க அக்செப்ட் பண்ணி அதன் மூலியமாக அவர் எங்க பேமெண்ட் பண்ண நினைக்கிறாரோ அந்த பிளேஸுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிட முடியும். ஸோ அப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த யூபிஐ சர்க்கிள் அப்படின்றது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ இந்த யூபிஐ சர்க்கிளை எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் போன்பே ஆப்ல நீங்க கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா யூபிஐ சர்க்கிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல நம்ம வந்து இன்வைட் பண்ணணும். இதுல இன்வைட் கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். நீங்க யாரை இன்வைட் பண்ணி போறீங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணிட்டு அவங்களோட யூபிஐ ஐடி நீங்க வந்து என்டர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து கியூஆர் கூட நீங்க வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணி அவங்களோட ஐடியை நீங்க இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும், கன்ஃபார்ம் இன்வைட்டு. இந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா வந்து போகும். இந்த மாதிரி உங்க போன்ல வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வந்து போகும், நியூ இன்வைட் அப்படின்ற மாதிரி உங்களோட நேம் போட்டு பாத்தீங்கன்னா வந்து போகும். அதை வந்து அவங்க கிளிக் பண்ணி அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து யூபிஐ சர்க்கிள்ல வந்து ஜாயின்ட் ஆயிடுவாங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட போன்ல பாத்தீங்கன்னா வந்து இன்விடேஷன் அக்செப்டட் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். ஸோ இனிமேட்டு அவங்க வந்து எங்க பே பண்ணாலும் சரி அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் ரெண்டாவது வந்து யூபிஐ சர்க்கிள் அப்படின்ற மாதிரி போட்டு உங்களோட நேம் போட்டு வந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். அவங்கள்ட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இல்ல உங்கள்ட்ட இருந்து கேட்டு அவங்க வாங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த யூபிஐ சர்க்கிள் கிளிக் பண்ணிட்டு அவங்க கண்டினியூ கிளிக் பண்ணாலே போதும். டைரக்டா பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களோட யூபிஐ ஆப்ல போன்பேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வரும். அதுல நீங்க வியூ டீடைல்ஸ் கிளிக் பண்ணி எவ்வளவு அமௌண்ட் அப்படின்றத நீங்க வந்து பார்த்துட்டு கீழே அப்ரூவ் டு பே ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க பே கிளிக் பண்ணி உங்களோட யூபிஐ பின் என்டர் பண்ணி நீங்க வந்து பே பண்ணலாம். அப்படி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க எங்க பேமெண்ட் பண்ண நினைச்சாங்களோ அந்த பிளேஸுக்கு பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா சென்ட் ஆயிடும். ஸோ இப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த யூபிஐ சர்க்கிள் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ இந்த யூபிஐ சர்க்கிள் ஆட் பண்ணதை நீங்க வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் ஈஸியா வந்து பண்ண முடியும். ஜஸ்ட் யூபிஐ சர்க்கிள் அப்படின்ற அந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா போன்பேல இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க ஆட் பண்ண அந்த கான்டாக்ட் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா டெலிட் செகண்டரின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு டெலிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா வந்து டெலிட் ஆயிடும். இல்ல நீங்க வேற யாராச்சும் ஆட் பண்ண நினைச்சாலும் கீழே வந்து இன்வைட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வேற யாரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க எப்படி வந்து மத்தவங்களை வந்து ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்க வந்து இன்னொருத்தவங்களோட யூபிஐ சர்க்கிள்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து எங்க பேமெண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க பே பண்ணிட்டாலே போதும். நீங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பண்ணிடலாம். ஸோ இப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த யூபிஐ சர்க்கிள் அப்படின்றது வந்து ஒர்க் ஆகுது. இப்போ போன்பேல இருக்கக்கூடிய இந்த யூபிஐ சர்க்கிள்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற டீடைல்ஸும் தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.